மனசு இருந்தால் தான் மார்க்கம் இருக்குது. சில நேரங்களில் மனமது செம்மையானால் மந்திரம் செவிக்க வேண்டாம். இன்னைக்கு அமெரிக்கா ஆய்வு பண்ணி சொல்லுது, நமக்கு கைதட்டினா மாரடைப்பு நோய் வராதான். நிறைய பேர் இளம் வயதிலே இந்த மாரடைப்புங்கிற நோய்க்கு மரணம் அடைகிறார்கள். இருந்தாலும் அந்த மாரடைப்பு வராமல் இருக்கணும்னா கை தட்டணும், ரொம்ப நேரம் நடக்கணும். நமக்கெல்லாம் கும்மி கொட்டுற வழக்கம் இருக்குது. நம்ம ஊரில் திருவிழான்னா அந்த முளை கொட்டுற வழக்கம். அது பாருங்கள் விளையாட்டு. ஆனால் விளையாட்டுக்குள்ளே எவ்வளோ பெரிய ஆரோக்கியம். கால் நடக்கணும், உடல் அசையணும், மூளை சிந்திக்கணும், நாக்கு பாட்டு பாடணும், கை தட்டணும். இத்தனை ஒருங்கே நடைபெற பொழுது உடலுக்கு ஆரோக்கியத்தை முன்னோர்கள் கண்டார்கள். இன்னைக்கெல்லாம் ஒரு விஷயம் தெரியுமா, அமெரிக்காக்காரன் இன்னொரு ஆய்வு சொல்லுது, பொம்பளை ஆளுகள்லாம் கை தட்டினா தலைமுடி நிறையா வளருமா. தட்டலையா? நம்பிக்கை இல்லை. நம்மளெல்லாம் நம்ப சந்தேகமாக இருந்தால் அமெரிக்காவில் போய் கேட்கணும். அதனால தான் நம்பலை, வேற ஒன்றும் இல்லை. இருந்தாலும் நம்பிக்கை இருக்குது. 79 ஆண்டு சுதந்திர இந்தியா. வந்தவன் போனவனெல்லாம் நம்பித்தான் இந்த கிதியா. நம்மளை ஒருத்தர் சாமி முடுக்கு இருந்திருக்காரு, ஒரே ஒரு வில்வயலை சிவலிங்கத்துக்கு கிள்ளி போட்டுக்கிட்டே இருக்காரு. ஓம் சிவாய நமோ, ஓம் சிவலிங்காய நமோ, ஓம் பவாய நமோ, ஓம் பவலிங்காய நமோ, ஓம் ஆத்மாய நமோ, ஆத்மலிங்காய நமோ, இப்படி சொல்லிக்கிட்டே இருந்தார். ஒரு இலை எவ்வளோ நேரம் கிள்ள முடியும்? முடிஞ்சு போச்சு இலை. வெறுங்கையை ஆட்டிக்கிட்டே இருந்தார். சாமி பார்த்தாரு, ஏன்டா என்னையே ஏமாத்துற, இலை முடிஞ்சு எவ்வளோ நேரம் ஆகி போச்சு, வெறுங்கையவே ஆட்டுறியடா, என்னையே நீ ஏமாத்துறவன் ஊரை எவ்வளவு சாமி நினைப்பாரா? நினைக்க மாட்டாரா? கடவுள் சர்வைக்கியன் இல்லையா? அப்போ எல்லாத்தையும் உணரும் தன்மை இருக்கணுமா இல்லையா? ஒருத்தர் வந்து வேகமாக, தம்பி நாளைக்கு நம்ம வீட்டில் பஜனை வச்சுருக்கேன், மதியத்துக்கு சாப்பிட வந்துருங்க, சாமியை கும்பிட்டு சாப்பிடலாம். அதுக்கு என்ன, இன்னைக்கு ராத்திரியே சாப்பிடாம இருந்து காலையில் எந்திரிச்சு விடிய முன்னே எந்திரிச்சு இஞ்சி கஷாயம் வச்சு குடிச்சிட்டு அப்படியே கபகமன்னு பசுவோடு வந்துடுறேன்னு சொன்னார். பொழுது விடிஞ்சிச்சா இல்லையா? குளிக்காமல் சாமியை கும்பிடாமல் வேகமாக கிளம்புனார் அந்த பஜனை நடக்கிற வீட்டுக்கு. 3 மைல் போனவரை திரும்ப ஓடி வந்தார். ஒரு பதட்டமாக வந்தார் வீட்டுக்கு. மனைவி கேட்டாங்க, என்னங்க பஜனைக்கு போகிறேன்னு போனீங்க, ஏன் இப்படி பதட்டமாக ஓடியாரிய? ஒன்றும் இல்லை, நடந்து போகிறவோ தான் ஞாபகம் வந்துச்சு, சாமி கும்பிட்டல்ல, விளக்கில் திரிய அணைக்காமல் போயிட்டு என்ன தீர்ந்து போயிருக்குமே அப்படின்னு ஒடியாந்தேன்னாரு. அந்த அம்மா சொன்னா, உங்கள் மனைவி அப்படி இருப்பானா? நீங்கள் அந்த பக்கம் காலை எடுத்து வச்சோன்னே நான் விளக்க மலையேற்றிட்டேன்னா. அப்புறம் கேட்டால் அந்த அம்மா, நீங்கள் இவ்வளோ தூரம் நடந்து வந்தியல, காலில் செருப்பு தேஞ்சு போயிருக்குமே. நான் ஓம்புரிஞ்சன் எப்படி இருப்பேன், அங்கே திரும்பும் போதே செருப்பை கழட்டி கக்கத்தில் இழுக்கிக்கிட்டு தான் நடந்து வந்தேன்னா அந்த அம்மா. இப்படி இருந்தால் எப்படி பக்தி? 5 ரூபாய்க்கு தர்மம் பண்ணிவிட்டு 50 ரூபாய்க்கு விளம்பரம் செய்யுது மனசு. என்ன செய்ய? இந்த கை கொடுக்கறது இந்த கைக்கு தெரியக்கூடாதான். ஈதல் இசைப்பட வாழ்தல் அது வல்லது ஊதியம் இல்லை உயிர்க்கின்றார். எத்தனை தத்துவங்களும் மொழிகளும் நமக்காக உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் முன்னோர்கள். அதையெல்லாம் கடைபிடிக்கணும். நாளைய தலைமுறையை பண்பட்டவர்களாக ஆக்க வேண்டும் என்ற நல்ல எண்ணமும் நல்ல சிந்தனையும். அதனால தான் பாரதி சொன்னான், பெரிதினும் பெரிதிகள் தாய்மார்கள் கருணையோ வடிவமானவர்கள். ஒரு குழந்தைய 7200 மணி நேரம் கருவில் சுமக்கிறாங்க. 7200 மணி நேரம், 9 மாதம் 9 நாள் 9 மணி நேரம் 9 வினாடி. அந்த குழந்தை வந்துடுது வெளியில் 10வது மாதம், மாத கணக்கு 10 மாதம். 10வது மாதம் குழந்தை தனஞ்சயன் என்ற வீக்கங்காற்றால் உந்தி தள்ளப்பட்டு வெளியில் வந்த உடனேயே பாராட்டி சீராட்டி தாளாட்டி நம்ம சாப்பிட்டா பிள்ளைக்கு என்ன பண்ணுமோன்னு வாயை கட்டி வைத்த கட்டி வளர்த்து அந்த பிள்ளை ஒரு 5 வயசில் அப்படி நடந்து வந்தா, யாரா தம்பி, யார் மகன், உங்கள் அப்பா பேர் என்ன அப்படின்னு கேட்டால் அவன் உடனே சொல்கிறான், ரமேஷ் மையன் அப்படின்னு சொல்கிறான். சே ரமேஷா சுமந்தாரு, சுமந்தது அவங்க அம்மா, ஆனால் பேர் யாருக்கு? அவங்க அப்பாவுக்கு. ஏன் வருது? விட்டு கொடுக்குறாங்க. கருணையே வடிவமான தாய்மார்கள். இன்னைக்கும் பாருங்க, திருமதி ஜெயம் ரமேஷ், திருமதி சத்தியமூர்த்தி, திருமதி டேனியல், திருமதி அண்ணன் சந்திரன் அப்படின்னு பேர் வருது. ஏன் திருமதின்னு வருது? பேர் மட்டும் அல்ல, தன்னை தாழ்த்தி கொண்டாவது கணவனுடைய பெயரை உயர்த்த வேண்டும் என்று குடும்பத்துக்கு வந்த குத்து விளக்கு பெண்கள். பெண்ணை போற்றாது நாடு விளங்காது, வீடு விளங்காது. அதான் வள்ளுவர் சொன்னார், பெண்ணின் பிறந்தக்கை யாவளை என்று. ஒரு வீட்டில் பசுமாடோ தலையாக இருக்கிற பெண்ணோ கண்ணீர் வடிக்கக்கூடாது. இந்த உலகத்தில் சிறந்த நீர் 2 நீர், ஒன்று கண்ணீர், இன்னொன்று உமிழ் நீர். கண்ணீர் 2 வகை உண்டு, ஒன்று ஆனந்த கண்ணீர், இன்னொன்று அழுகை கண்ணீர். அழுகை கண்ணீர் என்பது இந்த ஓரத்தில் வரும், உப்பு கைக்கும். ஆனந்த கண்ணீர் இந்த ஓரத்தில் வரும், இனிக்கும். இப்போ உலகத்தில் சிறந்த நீர் 2, ஒன்று கண்ணீர், இன்னொன்று உமிழ் நீர். உமிழ் நீர் என்ற எச்சில் எவ்வளோ பெரிய காயத்தையும் ஆற்றும். பார்த்துருக்கீங்களா? நாய் கூட புண்ணு வந்தால் நக்கியே ஆத்திரும். அப்போ எச்சில் அவ்வளோ மகத்துவமானது. ஆனால் எச்சில் தப்பானது கூட இருக்கா இல்லையா? எல்லாத்தையும் சொல்ல ஒரே பொருள் பல விதத்தில் பயன்படுது, 2 விதத்தில் கெட்டும் போகுது. இப்படிப்பட்ட நல்ல விஷயங்களை தாய்மார்கள் கடைபிடித்து வாழ்ந்த அந்த காலத்தில் வீட்டு வாசலில் அரிசி மாவில் கோலம் போட்டாங்க. எதுக்கு அரிசி மாவில் கோலம் போடணும்? அரிசி மாவில் கோலம் போட்டால் எறும்பு சாப்பிட்டா வம்சம் நல்லா இருக்குங்கிற ஐதீகம் நமக்கு சொல்லி வளர்த்தாங்க. எல்லாரும் இருந்துச்சா இல்லையா? இன்னைக்கெல்லாம் கோலமே போடுறதில்ல. அதுலேயும் சாயந்தரமாக மாமியா மருமக இருக்கிற வீடுன்னா லேசா சண்டை வந்துட்டா காலையில் எந்திரிச்சு அந்த அம்மா எனக்கு என்னன்னு போடுவா, போடட்டு நமக்கு என்னன்னு போயிடும். இந்த அம்மா எந்திரிச்சு போடுவாங்க, நமக்கு என்னன்னு போயிடும்.
கடைசியாக வாசல் வெறு வாசலாக கிடக்கும். அப்படி கிடக்கக்கூடாது. பழைய சோறு சாப்பிடும்போது சோத்தில் எறும்பு கிடந்தா எடுத்து போட்டு சாப்பிடுன்னு சொல்லி வளர்த்த சமூகம் இந்த சமூகம். எறும்பு கிடந்தா எடுத்து போட்டதுனால வம்சம் நல்லா இருக்காது, கண்ணு நல்லா தெரியும்னு அர்த்தம் இல்லை. உண்மையிலேயே எறும்புகளுக்கு கண்கள் கிடையாது. கண் இல்லாத சீவராசி எறும்பு. அந்த எறும்புக்கு உணவு கொடுத்தால் வம்சம் நல்லா இருக்குமேங்கிறது ஐதீகம். அப்படி அரிசி மாவில் கோலம் போட சொல்லி கொடுத்த சமூகம், கருணைய வடிவமான தாய்மார்கள் அரிசி மாவில் கோலம் போட்ட காலம் போய் இப்போ வீட்டுக்குள்ள எறும்பு வரக்கூடாதுன்னு கோடு கிழிக்கணும். ஒரு குச்சி கண்டுபிடிச்சிருக்காங்களே. ஆமாம், கிழிச்ச ஓட்டை எறும்பு தாண்டலை. தெரியுது தாண்டினா செத்துருவோம்னு. மனுஷன் சொல்லு பேச்சே கேட்குறேன். இல்லை போகாதேன்னா அங்கே தான் போகிறேன், செய்யாதேன்னா அதைத்தான் செய்கிறேன். ஏன்டா அப்படி பேசுறியன்னு கேட்டு பாருங்க. ஏன் என்ன அப்படி மிரட்டுறேன்? டேய் ஏன்டா அப்படி தப்பு பண்ணுறிய? யார் பண்ணலை? டேய் ஏன்டா அப்படி குடிச்சு தொலைகிறிய? எவன் குடிக்கலை? டேய் இதெல்லாம் உங்களுக்கே முறையாக இருக்காடா? நீங்கள் என்ன யோக்கியமா? நான் ஒரு ஆள் குற்றவாளினா நீங்கள் எல்லாரும் சேர்ந்து என்னை திருத்திடலாம். நாம் எல்லாருமே குற்றவாளினா யார் திருத்துறது? சமூகம் குற்ற சமூகமாக மாற்றி வைக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் யதார்த்தம். ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. அம்மனமா திருற ஊரில் கோவணம் கட்டினா ஏளனம். என்ன செய்ய? அப்படிப்பட்ட கருணைய வடிவமானவர்கள் தாய்மார்கள். அதனால தான் அம்பாளுக்கு 9 ராத்திரி நவராத்திரி, ஐயாவுக்கு 1 ராத்திரி சிவராத்திரி. சிவராத்திரி எப்படி சாமி கும்பிடணும்? அமைதியாக இருக்கணும், சாந்தமாக இருக்கணும், பொறுமையாக இருக்கணும், பக்தியாக இருக்கணும், தூங்காமல் இருக்கணும், சாப்பிடாமல் இருக்கணும். இப்படி இருந்து சிவநாமம் உச்சரிக்கணும், பஜனை பாடணும். கோயம்புத்தூரில் மாதிரி குத்தாட்டம் போடக்கூடாது. அப்படி சாமி கும்பிட்டது சிவராத்திரி சாமி கும்பிட்டோம். இப்போ அப்படியா கும்பிட்றோம்? இன்றைக்கி பாருங்க 9 நாள் நவராத்திரி. ஆனால் பட்னியாக போட மாட்டா. எந்த தாயாவது பிள்ளைய பட்னி போடுவாளா? அந்த குழந்தைகளுக்கு ஏதாவது உணவு கொடுத்துக்கிட்டே இருப்பா. அப்பா அடித்து போட்டான்னா குறுக்க வந்துடுவா. எதுக்கு அடிக்கிறிய பிள்ளைய? அவன் என்ன பெருசாக தப்பு பண்ணிவிட்டான்? உலகத்தில் இல்லாத தப்பு, நீங்கள்லாம் செய்யாத தப்பை அவன் செஞ்சான் அப்படின்ட்டுருவான். அப்போ தாய் பிள்ளை மீது அவளை கருணை. காரணம் தொப்புள் கொடி சொந்தம். ரத்தத்தை பாலாக்கி உருவத்தை கொடுத்த அந்த தாய் குடியிருந்த கோவில். ஆனால் இன்னைக்கு நாட்டில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நாளுக்கு நாள் பெருகி கொண்டே இருக்கு. எங்கிட்டும் தீர்க்க முடியல. எங்கே பார்த்தாலும் அடிதடியாக தான் இருக்குது. ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. நம்ம கண்ணத்துக்கு பெரிய இடத்து பொல்லாப்பு, அரமணை கோழி முட்டை, அம்மிக்கெல்லாம் உடைக்கும். ஆனால் இந்த உலகத்தினுடைய போக்குகளை பார்க்கிற பொழுது அழகான இடம் வேள்விமலை சாரல். இங்கே முருகப்பெருமான் குடிகொண்டிருக்கின்றார். வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்குமே. செந்தில் நகர் சேவகா என்று திருநீர் அணிபவர்க்கு மேவ வாராதே வினை என்பார் என்ற வகையிலே நடந்தாய் வாழி காவேரி, நடந்தாய் வாழி காவேரி, நன்மையெல்லாம் சிறக்க, நாடகமே செழிக்க, நன்மையெல்லாம் சிறக்க, நடந்தாய் வாழி காவேரி. அடர்ந்த மலை தொடரில் அவதரித்தாய். அவதரித்தாய். இந்த அழகு தமிழ் நிலத்தை அலங்கரித்தாய். அடர்ந்த மலை தொடரில் அவதரித்தாய். இந்த அழகு தமிழ் நிலத்தை அலங்கரித்தாய். நடந்த உன் வழி எல்லாம் நலமளித்தாய். நடந்த உன் வழி எல்லாம் நலமளித்தாய். நங்கையர் முனை வணங்கவும் வணங்க கொஞ்சம் சோலைகள் நெருங்கவும் முழங்கவும் செவியில் செந்தமிழ் தேன் வழங்கவும் அலைந்து நெளிந்து தொடர்ந்து அலைந்து அலைந்தன ஒரு மணமகள் துணை தரவே. நடந்தாய் வாழி காவேரி, நடந்தாய் வாழி காவேரி, நாடகமே செழிக்க, நன்மையெல்லாம் சிறக்க, நாடகமே செழிக்க, நன்மையெல்லாம் சிறக்க, நடந்தாய் வாழி காவேரி. உணவளிக்கும் உழவர்க்கெல்லாம் கண்ணாக, அங்கு உயர்ந்த தமிழ்நாட்டின் செல்ல பெண்ணாக, உணவளிக்கும் உழவர்க்கெல்லாம் கண்ணாக, அன்பு உயர்ந்த தமிழ்நாட்டு செல்ல பெண்ணாக, உழவரெல்லாம் பாராட்டும் பொன்னாக, உழவரெல்லாம் பாராட்டும் பொருளாக, பொங்கி வரும் காவிரியே வாழியவே, அன்பு பொங்கி வரும் காவிரியே வாழியவே. நடந்தாய் வாழி காவேரி, நாடகமே செழிக்க, நன்மையெல்லாம் சிறக்க, நாடகமே செழிக்க, நன்மையெல்லாம் சிறக்க, நடந்தாய் வாழி காவேரி. நன்றி 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 நன்றி. நடந்தாய் வாழி காவிரி. காவிரி வெள்ளம் அவள் அழகா ஓடி வந்திருக்கிறாள்.
ஒரு பொண்ணு நடந்தா அண்ணன் மாதிரி நடக்கிறான்னு சொல்லணும். நடை அழகி, அண்ணன் நடை அழகின்னு பேர். அப்படிப்பட்ட பெண்ணோட நட அண்ணன் போல இருக்குமா? அன்னத்துக்கிட்ட தான் பெண்கள் நடையை கற்றுக்கணும்னு கம்பரே பாடுறார். அப்படி அழகா நடந்து வந்த காவிரி வெள்ளம் கொஞ்ச நாள் நடந்திருக்கிறா. அப்புறம் நடக்க முடியாமல் போய் காலில் ஏதோ பிரச்சனை, அப்புறம் தவந்து வந்திருக்கிறா. தவந்த காவிரி அப்புறம் தவழ முடியாமல் அப்புறம் உருண்டு வந்திருப்பா போல. அப்புறம் உருளவும் முடியாமல் இப்போ காவிரியில் தண்ணி இல்லை. இந்த மாதம் அணை திறக்கணும், மேட்டூர் அணை. காவிரியில் தண்ணியும் இல்லை. ஏன் இல்லை? கர்நாடகாக்காரன் கொடுக்கறதுக்கு வலிக்குது. காவிரி மேலாண்மை வாரியம் அமைச்சு எத்தனையோ வருடங்கள் ஆச்சு. இன்னைக்கு வரைக்கும் தீர்வு எட்டப்படவே இல்லை. 272.4 அடி தண்ணி கொடுக்கணும், கண்ணாடி தண்ணி. இருக்கா? வாய்ப்பு இருக்கா? நினச்சி பாருங்கள். அதை விடுங்க. மழை அதிகமாக பெஞ்சிருச்சுன்னா அங்கே வச்சு வைக்க முடியாது. அங்கே அடைச்சி வைக்க இடம் இல்லை, திறந்தானே விடணும். அது அப்படியே பொங்கி வருது. காவிரியும் கொள்ளிடமும் நிறைந்து முக்கொம்பு வழியாக, கல்லணை வழியாக, சீர்காழி தாலுகா காவிரி பூம்பட்டினம் என்ற பூம்புகாரில் போய் கடலில் கலக்குது. என் அறிவில் சிறந்த பெரியோர்களே, வருஷம் மழை பெய்து பல லட்சம் கன அடி தண்ணி காவிரியும் கொள்ளிடத்திலையும் சென்று கடலில் கலக்குது. இப்படி வீணா போகிற பல லட்சம் கன அடி தண்ணியை தேக்கி வச்சு இந்த நாட்டில் தண்ணி பஞ்சத்தை தீர்த்து வைக்க ஒரு புள்ள பிறக்கலையா? இல்லை அதுக்கான சட்டம் இல்லையா? அதுக்கான திட்டம் இல்லையா? எங்கே போய் சொல்ல? ஆனாலும் குடிக்க தண்ணியில் நாட்டில் கும்மாளம் போட தண்ணி இருக்குது. எந்த விசேஷம் திருவிழானாலும் சாராயம் தேவைப்படுது. யாராவது இறந்துட்டா அன்னைக்கும் சாராயம் தேவைப்படுது. நல்லதுக்கும் சாராயம், கெட்டதுக்கும் சாராயம். விலங்கு மாடா நாடுன்னு கேட்டால் பதில் சொல்ல வழி இருக்கா? எவ்வளோ பிரச்சனை. நம்ம சிவகங்கை மாவட்டம் அந்த பக்கம் மதுரை அந்த இடத்துல பாருங்க, கீழடின்னு ஒரு ஊர். கீழடியில் ஆய்வு பண்ணுறாங்க தொல்லியல் துறை. தோண்டி எடுக்கிற ஒவ்வொரு பொருளும் 2000, 3000, 4000 ஆண்டுகளுக்கு முன்னே தமிழர்கள் கழிவறை கட்டி வாழ்ந்ததாக வரலாறு சொல்லுது. அப்பேற்பட்ட உயர்ந்த சமூகமான தமிழ் சமூகம் நாளைக்கு ஒரு 100-200 வருஷம் கழிச்சு இன்றைய வரலாறு மாதிரி நாளைக்கு சொல்லுமான்னு தோண்டுனா என்ன கிடைக்கும்? நமக்கு சாராய போத்தல் தான் கிடைக்கும். என்னன்னா அது பிரச்சனை இல்லை. எந்த இடத்துலையாவது கால் வைக்க முடியுமா? கம்மாக்கிலேருந்து, வயல்லேருந்து, கரையிலேருந்து, சாலையிலேருந்து, வீட்டுக்கு வெளியிலேருந்து ஒரு இடம் பாக்கி இல்லை. புதுக்கோட்டை பேருந்து நிலையம் கக்கூதில் குடிச்சிட்டு பாட்டில் போட்டுருக்கு. ஆமாம், தரித்திரமாக இருக்குது நினச்சா ஒவ்வொன்றையும் நினைக்கிற போது. ஏன் இந்த அடிப்படை சிந்தனை கூட இல்லாத இந்த தமிழ் மக்கள், இந்த உலகத்துக்கே வீரமும் அறிவும் கடன் கொடுத்த தமிழ் சமூகம் ஏன் இந்த நிலைக்கு மாறியது என்பது ஒரு கேள்வி இருக்குது. அந்த கேள்விக்கு பதிலாக என்ன செய்வது என்பதுதான் பதட்டம். அப்படிப்பட்ட நீர் மேலாண்மையை கையிலெடுத்து நீரின்றி அமையாது உலகு, யார் யாருக்கும் வானின்றி அமையாது ஒழுக்கு என்று வள்ளுவர் பாடுகிறார். அப்படிப்பட்ட பல லட்சம் கண்ணாடி தண்ணி இன்னைக்கு வீணாக கலக்குது. இங்கிட்டு சிவகங்கை மாவட்டம், அங்கிட்டு ராமநாதபுரம் மாவட்டம், விருதுநகர் மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டம், வருஷம் வறட்சி மாவட்டமாக அரசாங்கம் அறிவிக்குது. ராமநாதபுரம் மாவட்டத்துக்காரர் யார் இருக்கீங்க? நீங்கள் தம்பி, நீங்கள் ராமநாதபுரமா? சிவகங்கை. நீங்கள் சிவகங்கை, நீங்கள் எல்லாரும் சிவகங்கை தான் இருக்குது. பரவாயில்ல. ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஒரு வண்டி கண்டுபிடிச்சிருக்காரு தாய்மார்கள்லாம் தண்ணி தூக்குறதுக்கு. ஆமாம், ஒரு குடம் இல்லை 6 குடத்தை வச்சு தள்ளிக்கிட்டு போகிற அளவுக்கு வண்டி. இனிமேல் ராமநாதபுரம் மாவட்டத்தில் கல்யாணம் பண்ணால் பொண்ணுக்கு சீர் அந்த வண்டி வைக்கணுமா? இல்லைன்னா பொண்ணு கொடுக்க மாட்டேன்னு மறுக்கிற அளவுக்கு ஆகிப்போச்சு நிலைமை. ஆனால் தண்ணி குடத்தை தயார் பண்ணி எப்படி தூக்கணும்னு கற்றுக்கிட்டோம். ஆனால் தண்ணியை எப்படி தேக்கி வைக்கணும்னு ஏன் வரல நமக்கு இந்த சிந்தனை? யார் செய்வா? இந்த நாட்டில் 2 உலகப் போர் முடிஞ்சிருக்கு. 1ஆம் உலகப் போர், 2வது உலகப் போர், 3வது உலகப் போர் வரும் என்று எச்சரிக்கை விடுக்குது. நாசா எச்சரிக்குது, உலக சுகாதார மையம் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் எச்சரிக்குது. நீங்கள் சமீபத்தில் ஒரு 20 நாளைக்கு முன்னால் சகாரா பாலைவனத்தில் ஒரு வண்டி பழுதாகி நிற்கிது. ஒரே நேரத்தில் குடிக்க தண்ணி இல்லாமல் 49 பேர் மரணம் அடைந்தார்கள் என்ற செய்தி பார்த்தீர்களா? அதெல்லாம் மரணம் அல்ல, நமக்கு அடிக்கிற எச்சரிக்கை மணி என்பதை உணருங்கள். தண்ணி இல்லாமல் வாழ்க்கை இல்லை. ஆக நீரின்றி அமையாது உலகு என்று வள்ளுவர் சொன்னதை போன்று இந்த நாட்டில் 3வது உலகப் போர் தொடங்கிருச்சு. ஆப்பிரிக்கா நாட்டில் ஒரு மாநிலத்தில் கொஞ்சம் தண்ணி இருக்குது. 2 பக்கத்தில் எங்களுக்கு வேணும் உங்களுக்கு வேணும்னு ஒரு சண்டை போடுறேன். அந்த சண்டையில் நேற்று வரைக்கும் 213 பேரை சுட்டு கொண்டுட்டேன். தண்ணியை தொடக்கூடாது, தொட்டா சுடுவேங்கிறேன். எப்படி போயிடுச்சு பாருங்க இந்த நாடு. நமக்கு வராதுன்னு என்ன நிச்சயம் என்பதை என் அறிவார்ந்த தமிழ் சமூகம் உணருங்கள். பிள்ளை ஊட்டியை பெற்றுட்டா மத்தாது, அந்த பிள்ளைகளுக்கு சொத்து சேர்க்கறது பிரச்சனை. இப்போ இருக்க சூழல் தண்ணீர் தேக்கி வைக்க வேண்டும். அதனால் கிராமத்தார்கள், பெரியோர்கள் எல்லோருக்கும் அன்பான வேண்டுகோள். நம்ம கிராமத்தை சுற்றி இருக்கிற நீர்நிலைகள், கம்மாய், குளம், குட்டை, ஏரி, கிணறு அத்தனையும் சுத்தம் செய்து தூர்வாரி பராமரித்துக் கொள்ளுங்கள். காலம், எதிர்காலம் மிக ஆபத்தானது என்பதை உணருங்கள். ஏன்னா 3வது உலகப் போர் நீருக்காக வரும் என்றார்கள். தொடங்கி விட்டது ஆப்பிரிக்காவில். நீங்கள் பிள்ளைகளை வளர்க்குறது ஒரு கலை. பிள்ளைகளை தூங்குற போது தொட்டியில் எழுப்புறது என் தங்கம், என் ராஜா, என் கண்ணு, எந்திரிங்க வைரமாமலா, வைடூரியமாமலா, பொழுது விடிஞ்சு போச்சு, இவ்வளோ நேரம் ஆகிப்போச்சு, பள்ளிக்கூடத்துக்கு போகலன்னா வாத்தியார் சங்கடப்படுவார். நீங்கள் பள்ளிக்கூடம் போகலன்னா பள்ளிக்கூடமே பள்ளிக்கூடமாக இருக்காது. நீங்கள் நாளைக்கு சிவகங்கை ஆட்சியராக வரலாம், வட்டாட்சியராக வரலாம், இல்லை துணை கண்காணிப்பாளர், காவல் கண்காணிப்பாளர், பெரிய பெரிய பதவியெல்லாம் உங்களுக்காக காத்திருக்கான் அப்படின்னு சொல்லி எழுப்பணும். என்ன அர்த்தம்? நேர்மறை சிந்தனை, எதிர்மறை சிந்தனை விதைக்காம அப்படியா எழுப்புறோம். இப்போல்லாம் பிள்ளைகளை எழுப்பும்போது 2 தடவை எழுப்பாரு, எருமை எந்திரிக்கிறாரு, அவங்க அப்போ மாதிரியே தூங்குறான் பாரு. மேற்கொண்டு அவங்க அப்பனுக்கு வேற வசவு.
எங்கே போய் சொல்கிறது? தாய்மார்கள் நல்லதை விதைக்கணும். யாராக இருந்தாலும் எதிர்பதமாக இல்லாமல் நேர்மறை சிந்தனையாக நல்ல விதைகளை விதைப்போம். அது நாளைக்கு நல்ல கதிர்களை தரும் என்ற நல்ல எண்ணத்தோடு இந்த உலகத்தில் நீங்கள் பிள்ளைகளை வளர்க்கும் போதே தயிர் கடை, மோர் கடை, பருப்பு கடைன்னு சொல்லி வளர்த்தோம்ல. கடைஞ்சி யாருக்கு கொடுக்க சொன்னோம்? அம்மாவுக்கு கொடு, அப்பாவுக்கு கொடு, அக்காவுக்கு கொடு, தங்கச்சி கொடு, நம்ம தாத்தா பாட்டிக்கு, நம்ம வீட்டில் இருக்க நாய்க்குட்டிக்கு, பூனைக்குட்டி கொடு, எழுத்த விட்டு மாமாவுக்கு கொடு, பக்கத்து விட்டு அத்தை கொடு அப்படின்னு கொடுக்க சொல்லி பழக்கணும். அதுதானே பள்ளிக்கூடத்தில் பகுத்துண்டு பள்ளியூர் ஓம்புதல் நூலோர் தகுத்தவற்றில் எல்லாம் தலை என்று வள்ளுவர் திருக்குறளை பாடிட்டு மதியம் சாப்பாடு சாப்பிட்டோம். வந்து உட்காந்துன்னு எங்கள் ஐயா அம்பலத்து வீட்டில் ஐயா சொன்னாங்க, நான்லாம் சொல்லிட்டு தான் தம்பி சாப்பிட்ருக்கிறேன் அப்படின்னு நினச்சி பாருங்கள். பள்ளிக்கூடத்தில் பகுத்துண்டு பள்ளியூர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றில் எல்லாம் தலை என்று திருக்குறள் சொல்லிட்டு சாப்பிட்ட இந்த தமிழ் சமூகம் ஏன் இன்னைக்கு சொல்லலை? ஏன் பள்ளிக்கூடத்தில் இருந்த திருக்குறளை ஏன் தூக்குனாங்க? ஏன் தூக்குனாங்கன்னு அவங்களும் சொல்லலை, ஏன் தூக்க விட்டீங்கன்னு நீங்களும் சொல்லலை. சரி, நமக்கு தேவையில்லை. அது பெரிய இடத்து பொல்லாப்பு, அரமணை கோழி முட்டை, அம்மிக்கல்லை உடைக்கும். நாளைய தலைமுறைக்கு நல்லதை விதைப்போம். அதனால் நாடு நலம் பெற நல்லதை செய்வோம் என்ற நல்ல எண்ணத்தோடு ஆண்டவன் படைப்பில் எல்லாருக்கும் 6 அறிவு இருக்கா? ஆமாம். யாருக்கு இருக்கு? சில பேருக்கு 5 அறிவு, சில பேருக்கு 4 அறிவு. மாவு மாக்களும் ஐயறிவினவே தொல்காப்பியம் கம்பரே பாடுறாரு, மக்களும் விலங்கு ஒன்றுன்னு. சில வீட்டுகளில் போய் கேட்டு பாருங்கள், எங்கள் ஆத்தாமார்களை, ஆத்தா உங்கள் வீட்டுக்காரருங்க அது கோபத்தில் இந்த அங்கிட்டு தான் திரியும் வரும். அப்புறம் திரியும் வரும்னா எது? ஆடு மாடுன்னு ஆகிப்போச்சு. அப்போ எப்படி பண்பாடு உடைய இந்த தமிழ் சமூகம் ஏன் இப்படி ஆனது என்பது தான் நிகழ்ச்சி, அது கேள்வி. ஆகையினால இடத்தின் சிறப்பை பார்க்கின்ற பொழுது வைங்க 5:30 பார்ப்போம். மனிதனெல்லாம் தெரிந்து கொண்டான், வாழு வகை புரிந்து கொண்டான். மனிதனுக்கு ஒன்று மட்டும் தெரியவில்லை. மனிதனெல்லாம் தெரிந்து கொண்டான், வாழும் வகை புரிந்து கொண்டான். இருந்த போது மனிதனுக்கு ஒன்று மட்டும் தெரியவில்லை. குரலில் குயில் போலே இசையும் அழகாய் பாடுகிறான். எருதுகள் போலே வண்டிகளை இழுத்து கொண்டும் ஓடுகிறான். இனிய குரலில் குயில் போலே இசையும் அழகாய் பாடுகிறான். எருதுகள் போலே வண்டிகளை இழுத்து கொண்டு ஓடுகிறான். வனத்தில் வாழும் பறவைகள் போல் வானில் பறந்து திரிகின்றான். வனத்தில் வாழும் பறவைகள் போல் வானில் பறந்து திரிகின்றான். இருந்த போது மனிதனுக்கு ஒன்று மட்டும் தெரியவில்லை. மனிதனெல்லாம் தெரிந்து கொண்டான், வாழு வகை புரிந்து கொண்டான். இருந்த போது மனிதனுக்கு ஒன்று மட்டும் தெரியவில்லை. கொல்லும் பாம்பின் குடும்பிசத்தை சொல்லிக் கொடுக்க தெரிந்து கொண்டான். குள்ளன் அறிவோல் தந்திரத்தால் கொடியை கெடுக்க புரிந்து கொண்டான். கொள்ளும் பாம்பின் கொடும்பிசத்தை சொல்லிக் கொடுக்க தெரிந்து கொண்டான். குள்ளன் அறிவோல் தந்திரமாய் கொடிய கெடுக்க புரிந்து கொண்டான். வெள்ளி பணத்தால் மற்றவரை விலைக்கு வாங்க தெரிந்து கொண்டான். வெள்ளி பணத்தால் மற்றவரை விலக்கி வாங்க தெரிந்து கொண்டான். மனிதனாக வாழ மட்டும் மனிதனுக்கு தெரியவில்லை. மனிதனெல்லாம் தெரிந்து கொண்டான், வாழு வகை புரிந்து கொண்டான். இருந்த போது மனிதனுக்கு மனிதனாக வாழ மட்டும் மனிதனுக்கு தெரியவில்லை. நன்றி 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 நன்றி. இப்படியாக இடத்தின் சிறப்புகளை பார்க்கிற பொழுது எத்தனை கதைகள், காரணங்கள், அத்தனை. என்ன சாப்பிட்றோமோ சத்தியமூர்த்தி, என்ன சாப்பிட்றோமோ அதுக்கு தகுந்த புத்தி வேலை செய்யும். உணவு மனிதனுடைய உணர்வை தீர்மானிக்குது. புத்தி 3 இருக்கு, குணம் 3 இருக்கு. புத்தி வேற, குணம் வேற. ஆமா, புத்தி என்னென்ன இருக்கு? கற்பூர புத்தி, கரிமட்ட புத்தி, கரிவாழ புத்தி. குணம் என்னென்ன இருக்கு? ராட்சசன், தாமசன், சாத்வீகம் என்ற 3 குணம் இருக்கு. இந்த குணமும் புத்தியும் எதனால உருவாகுது? அப்படி ஏற்றி வைங்க, திரும்ப குறைக்காதீங்க. திரும்பி திரும்பி முன்னாள் அம்பலகாரர்
1வது அம்பலகாரர் வி மலம்பட்டி ஐயா அவர்கள் ரூபாய் 501 வழங்கியிருக்கிறார்கள். மரியாதைக்குரிய அம்பலகாரர் ஐயா அவர்களுக்கு நன்றி, உளமார்ந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். அப்படி என்ன சாப்பிட்றோமோ அதுக்கு தகுந்த புத்தி வேலை செய்யும், இருக்கா இல்லையா? உணவு பாருங்கள், மாம்பழம் அதிகமாக சாப்பிட்டோம்னா வயிற்றுப்போக்கு உண்டாகும், நெய் அதிகமாக சாப்பிட்டோம்னா அசீரணம் உண்டாகும், எருமை பாலே அதிகமாக குடித்தோம்னா மந்தம் உண்டாகும். எருமை மந்த பிராணி, மழை வந்தாலும் விலகாது, புயல் வந்தாலும் விலகாது, கார் வந்தாலும் விலகாது. அப்போ எதை சாப்பிடணும்? ஒரு பெரிய மன்னர் சொத்து பத்தெல்லாம் விட்டுட்டு அரச வாழ்க்கையை விட்டுட்டு அரச பதவி வாழ்க்கை எல்லாத்தையும் விட்டுட்டு சாமியாரா போறேன்னு போனாராம். சரி, சாமியாரா போனவர் ஊருக்கு போனார். ஒரு ஊர்ல போய் ஒரு வீட்டு திண்ணையில படுத்திருக்கிறார். பாதிச்சாம 12 மணியை போல அவருக்கு இருமல் வந்துருச்சு. தூக்கம் கலைஞ்சி இருமல் வந்து தண்ணீர் தாகமாயிருச்சு. தண்ணி குடிக்கணும், யார்கிட்ட கேட்கறது? பாதிச்சாமத்தில் எல்லார் வீட்லையும் தூங்குறாங்க, வீட்டில் விளக்கு இல்லை. பாதிச்சாமத்தில் போய் கதவை தட்டினா தப்பாக போயிடும். ஆனாலும் இருமல் நிற்க மாட்டேங்குது, என்னன்னு யோசிச்சாரு. அந்த நேரம் பாருங்க, அவர் தங்கியிருந்த அந்த திண்ணை வீட்டில் பின்னால் வெளிச்சம் தெரிஞ்சிச்சு. சரி, இங்கே யாரும் தூங்கலை உள்ள இருக்கு, இந்த வீட்டில் ஏதோ வேலை நடக்குது, பின்னால் போய் தண்ணி வாங்கி குடிப்போம்னு பின்னால் போனார். அங்கே ஒருத்தர் விளக்கு தெரிஞ்சிச்சு. ஐயா, யார் வீட்டில் கொஞ்சம் குடிக்க தண்ணி கொடுங்கன்னாரு. ஒருத்தர் கொண்டாந்து ஒரு சொம்பில் தண்ணி கொடுத்தார். இந்த ஐயா கொண்டு போய் தலைமாட்டில் வச்சு குடிச்சிக்க, ஓயாமல் ஒரு தொந்தரவு பண்ணாதுன்னு அனுப்புனார். கொண்டாந்து தலைமாட்டில் வச்சுட்டு குடிச்சாரு, தூங்கினாரு, திரும்ப இரும்ப வந்துச்சு, எந்திரிச்சாரு, குடிச்சாரு, இப்படி தூங்கினாரு. பொழுது விடிஞ்சிருச்சு. பொழுது விடிஞ்சு பார்த்தா தலைமாட்டில் இருந்த சொம்பு வெள்ளி சொம்பு. தலைமாட்டில் இருந்தது வெள்ளி செம்பு. இப்போ நினைக்கிறாரு, அடட ராத்திரி பூரா நம்ம தலைமாட்டில் இந்த வெள்ளி செம்பு தான் இருந்துச்சா, இதை விட்டுறக்கூடாதுன்னு எடுத்து பைக்கில் வைக்க போனார். பைக்கில் வைக்க போனதுக்கு அப்புறம் தான் அவருக்கு ஞாபகம் வருது, ஆகா நம்ம பெரிய அரச வாழ்க்கை, மன்னராக இருந்துட்டு வந்தோம், மன்னராக இருந்துட்டு சொத்தெல்லாம் வேணாம்னு தானே ஜாமியாராக வந்தோம், கேவலம் இந்த வெள்ளிச்சம்பு மேலே எதுக்கு புத்தி போகுது, இப்படி ஒரு திருட்டு புத்தி நமக்கு வரலாமா அப்படின்னு அவர் யோசிக்கிறாரு. அப்போ ஒரு 5-6 பொம்பளை ஆளுங்க பேசிக்கிறாங்க. ஏடி பங்கஜம், இந்த வீட்டு அம்மா ஒரு வாரம் ஆச்சு ஊருக்கு போய் கதவை பூட்டிட்டு போயிருந்தா, ராத்திரி யாரோ ஒரு களவாணி போய் பின்பக்கமாக வந்து கதவை உடைச்சி இருந்த பண்டம் பாத்திரம் வெள்ளிச்சொம்பெல்லாம் அள்ளிக்கிட்டு போய்த்தானாம்லோன்னு பேசுகிறாங்க. இப்போ தான் அவர் யோசிக்கிறாரு, ராத்திரி தண்ணி கேட்டோன்னே தண்ணி கொண்டாந்து கொடுத்தவன் திருட்டு பைய கையில் தண்ணி வாங்கி குடித்தா நமக்கு திருட்டு புத்தி வந்துருச்சே ஆகான்னு யோசிச்சார். அப்போ உணவு மனிதனுடைய உணர்வை தீர்மானிக்குது என்பது தமிழர்கள் முன்னோர்கள் கண்ட விஷயங்கள் அத்தனை இருக்கு. படுக்கிறது கூட தலை எங்கே வைக்கணும்? உத்தமம் கிழக்கு, ஓங்குயிர் தெற்கு, மத்திய மேற்கு, மரண வடக்கு. கிழக்கேருந்து வந்தால் தென்றல் காற்று, மேற்கேருந்து வந்தால் கோடை காற்று, வடக்கேருந்து வந்தால் வாடை காற்று, கிழக்கேருந்து வந்தால் கொண்டல் காற்று. காற்றுக்கு பேர், எல்லாத்துக்கும் பேர் வைத்த தமிழன் இன்னைக்கு எப்படி இருக்கிறோம் என்பதை உணர வேண்டியது இருக்கு. ஆகையினால நீங்கள் அரிசி வாங்கணும் தம்பி, அரிசி வாங்கணும்னா என்ன செய்யணும்? ரேஷன் கடைக்கு போகணும், இல்லைன்னா கடைக்கு போகணும். அரிசி வாங்கணும்னா கதிர் ரேஷனை நாடணும். நான் அரிசி வாங்கணும், அரி சிவான்னு சொல்லணும். அரி சிவா, அரியும் சிவனு ஒன்று, அறியாத வாயில மண்ணுன்னு சொல்லுவாங்க. மண்ணுண்ணி மாப்பிள்ளையே எங்களப்பன் கோவில் பரிச்சாலியே கண்ணா பின்னா மன்னாதன்னா சோழரங்க பெருமானு என்று விறகு வெட்டி பாட கம்பர் பொருள் கொடுத்ததாக ஒரு கதை உண்டு. ஆனாலும் நான் சொல்கிறது நீங்கள் சொல்கிறது ஒன்று தான். அரிசி வாங்கணும்னா கதி ரேஷனை நாடணும். கதிர் ரேஷன் என்ற நியாய விலைக்கடையில் அரிசி 2 கோடி பேர் ரேஷன் அரிசி சாப்பிட்றோம். சாப்பிட்ற ஆளுகளுக்கு வர்ற அரிசி புழுத்து போய் புழு வச்சு நாரி போய் வருதே. ஏன் இது இவ்வளவு காலமாக நடக்குது? ரேஷன் அரிசி சாப்பிட்றவங்க நல்ல அரிசி சாப்பிடக்கூடாதா? நல்ல அரிசியாக இந்த அரசாங்கம் கொடுக்கக்கூடாதா? இந்த அரசாங்கம் தான் இப்படி ஒரு தப்பை பண்ணுதான்னு நம்ம யோசிக்கிறோம். அரசாங்கம் தவறு செய்யவில்லை என்பதை என் மக்களுக்கு சொல்லி உயர்ந்த காவல்துறை அதிகாரி மூலமாக எனக்கு தகவல் வந்துருச்சு. வீட்டில் வந்து தேடி சொல்லிட்டு போகிறார். பேர் சொல்லக்கூடாது, ஊர் சொல்லக்கூடாது, ஏன்னா அவங்க பத்திரமா இருக்கணும். காவல்துறை அதிகாரிகளுக்கு ஓய்வே இல்லை. பாவம், காவல்துறை அதிகாரிகள் படுற பாடு நம்மளை விட மோசமாக தூக்கம் முடிச்சுக்கிட்டு சித்திரவதைப்படுகிறார்கள். அப்படிப்பட்ட காவல்துறை அதிகாரிகளுடைய வாழ்க்கையை நம்மளை நினச்சி பார்க்கணும். இப்போ என்ன நடக்குதுன்னா, அரசாங்கம் இந்த நெல்லை அரைச்சி அரிசியாக கொடுக்குற அரிசி ஆலைகளுக்கு ஒப்பந்தம் போட்டிருக்கு தமிழ்நாட்டில். அந்த ஒப்பந்தம் போட்டால் 100 கிலோ நெல் கொடுப்பாங்க, 60 கிலோ அரிசி கொடுக்கணும். 100 கிலோ நெல் கொடுத்தா ஆலை வச்சுருக்கவங்க அதை அரைச்சி 60 கிலோ அரிசியை அரசாங்கத்துக்கு கொடுக்கணும். நீங்கள் அரைச்சி சும்மா கொடுக்க வேண்டாம், உங்களுக்கு மின்சாரத்துக்கு உள்ள பணம் கொடுத்துட்றாங்க, அதை அரைக்கிறதுக்கு பணம் கொடுக்குறாங்க. எல்லாத்துக்கும் காசை வாங்கிட்டு நீங்கள் அரைச்சி விட்டு அரிசியை மட்டும்தான் கொடுக்கணும். இது அரசாங்கத்துக்கு இது நடந்துக்கிட்டு இருக்குது நடைமுறையில். ஆனால் இங்கே என்ன நடக்குது தெரியுமா? ரேஷன் அரிசி சாப்பிட்றவங்க வாங்கி சாப்பிட்றாங்க, சாப்பிடாதவங்க வாங்கி அடுத்தவங்கள்ட்ட விற்கிறாங்க. விற்கிறது 5 ரூபாய்க்கோ 10 ரூபாய்க்கோ கூட விற்கிறாங்க. அதை வாங்கி மொத்தமாக சேர்த்து கொண்டு போய் அந்த அரிசி ஆலையில் ஒப்படைக்கிறாங்க. அந்த அரிசி ஆலைக்காரர்கள் கூடுதலாக பணத்தை கொடுத்து வாங்கி அரசாங்கம் கொடுத்த 100 கிலோ நெல்லை அரைக்காம இந்த அரிசியவே திரும்ப பொட்டணம் போட்டு அங்கே அனுப்ப அது கெட்டு புழுத்து போய் மீண்டும் அதே ரேஷன் கடைக்கு வந்து சேருது என்பது எத்தனை பேர்களுக்கு தெரியும்? எவ்வளோ பெரிய பாவத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் பற்றியலா. நீ எவ்வளோ பெரிய ஆளாக வேணாலும் இரு, பதவியில் இரு, பணத்தை வச்சுக்க, ஒரு நாள் மரணம் என்பது உறுதி. மாவீரன் அலெக்சாண்டர் சாக போகிறபோது சொல்கிறேன், என்னை செத்து போனால் என்னை சவப்பெட்டிகளை வச்சு சவத்தை யார் தூக்கணும்? மருத்துவர்கள் தூக்கணும். இந்த நாட்டில் உயர்ந்த மருத்துவர்கள் தூக்கணும்னு சொன்னார்.
அடுத்தபடியாக சவப்பெட்டிகளை என் உடம்பை வைக்கும்போது கையை உள்ளே வச்சு இப்படி வைக்காம கை ரெண்டையும் வெளியில் வச்சு தூக்கிட்டு போங்கன்னு சொன்னார். மூன்றாவதாக நான் சம்பாரிச்சு வச்சிருக்க காசு பணம் அத்தனையும் வெள்ளி வைரம் வைடூரியம் தங்கம் எத்தனை இருக்கோ அத்தனையும் வீதியெல்லாம் அங்கங்கே கூச்சி வைங்க, ஏழை எளிய மக்கள் எடுத்துக்க சொல்லுங்கன்னு. இப்போ கேட்குறாங்க, எதுக்கு என் மருத்துவரை தூக்க சொன்னீங்கன்னு. மாவீரன் அலெக்சாண்டர் உலகத்தை கட்டி ஆண்ட நான் மரணத்தின் போது எந்த மருத்துவர்களாலும் என்னை காப்பாற்ற முடியவில்லை, மரணத்திலிருந்து யாரையும் காப்பாற்ற முடியாது என்பதை உலகம் உணர வேண்டும், அதுக்காக சொன்னேன். அடுத்தபடியாக கை ரெண்டையும் வெளியில் வைக்க சொன்னீங்களே, ஏன்? உலகத்தை கட்டியாண்ட மாவீரன் உயிர் போச்சு பொணமா போகிறேன், ஒன்றும் இல்லை வெறுங்கையோடு போகிறான்டா அப்படின்னு உலகம் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக கையை வெளியில் வைக்க சொன்னேன். அடுத்தபடியாக மூன்றாவதாக பொருளெல்லாம் வைக்க சொன்னீங்களே, ஏன் அப்படின்னா மாவீரன் அலெக்சாண்டர் வெறுங்கையோடு போனேன், சொத்தெல்லாம் யார்கிட்ட கொடுத்தான்னு தெரியல, நாளைக்கு சொல்லக்கூடாது, அதனால எல்லாத்தையும் ஏழை எளிய மக்களுக்கு கொடுத்துட்டு போனேன்னு உலகம் சொல்லணும்னு சொல்லி அதை படித்தேன். பாட புத்தகத்தில் படித்தோமா இல்லையா? அவர் தான் செஞ்சாரா? நம்ம நாட்டில் யாரும் இல்லையா? நம்ம வாழ்ந்த காலத்தில் ராமநாதபுரம் ராமேஸ்வரத்தில் பிறந்த நம்ம முன்னாள் ஜனாதிபதி ஐயா அப்துல் கலாம் ராஷ்டிரபதி பவன் ஜனாதிபதி மாளிகை பதவி ஏற்ற உடனே உள்ள நுழைகிறாரு. வாயிற்காவலர் ஓடி வந்து காலில் கிடந்த செருப்பை கலட்டுறாரு. ஏன்னு கேட்டார். ஐயா என் வேலை தொடச்சிட்டு வைக்கிறேன், நீங்கள் வரும்போது கொடுக்குறேன் மாட்டிக்கங்க. அவர் சொன்னார், இது ஒரு வேலையா, இதை நான் செய்ய மாட்டேனா, வச்சுப்பா உனக்கு வேலை இல்லைன்னாரு. அவருக்கு ரொம்ப வருத்தம். வந்தது வருமுன்னு என் வேலையை தொலைச்சிட்டியில, உன் வேலை போகலை, நீ என்ன பண்ணுற, போய் இந்த ஜனாதிபதி மாளிகை முழுவதும் போய் தண்ணி ஊற்று, மரஞ்செடி கொடிகளுக்கு தண்ணி ஊற்றுனார். 5 வருஷம் முடிஞ்சிருச்சு, ஜனாதிபதி பதவி முடிஞ்சிருச்சு. ஐயா அந்த ஜனாதிபதி மாளிகையிலேருந்து வெளியில் வர்றாரு கையில் 2 பெட்டியோட. அன்னைக்கு தண்ணி ஊற்ற சொன்ன அந்த பூவாளியோடு அந்த தம்பியை வர சொன்னார். தம்பிங்க வாங்க, இந்த பொட்டியை கழுவிட்டு எடுத்து மகிழுந்தில் வைங்கன்னார். அவர் சொன்னார், ஐயா பொட்டிகளை எதாவது இருந்து நனைஞ்சு போயிருமே, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, கழுவிட்டு எடுத்து வைங்க. கழுவி எடுத்து வச்சாச்சு. வச்சதுக்கப்புறம் அவர் கேட்குறாரு, எதுக்கு யா கழுவ சொன்னீங்கன்னு. இந்தியாவினுடைய முதல் குடிமகன் ஜனாதிபதி என்ற உயர்ந்த பதவியில் இருந்த நான் என்ன வேணாலும் செய்திருக்கலாம் இல்லையா? ஆனால் ஜனாதிபதியாக இருந்த அப்துல் கலாம் ஆகிய நான் பதவி காலம் முடிஞ்சதுக்கப்புறம் ஜனாதிபதி மாளிகையிலிருந்து அப்துல் கலாம் போனார். எப்படி போனார்? ஒரு தூச கூட எடுத்துக்கிட்டு போகலன்னு இந்த உலகம் சொல்லணும், அதுக்கு தாண்டா கழுவி வைக்க சொல்கிறேன்னாரு. முடியுமா? இருக்கா இன்னைக்கு நிலைமை? ராமநாதபுரம் சமஸ்தான சேதுபதி மன்னர் விஜயரங்கநாத சேதுபதி மன்னர் அழகா 2 பொம்பளை பிள்ளைய, மூத்தவ சிவகாமி நாச்சியா, இளையவ ராஜலட்சுமி நாச்சியா, 2 பிள்ளைகளும் பெரிய பிள்ளையான கட்டி கொடுக்கணும்னு ஆசைப்படுறாரு. அவர் கூட பிறந்த தங்கச்சி மையன் தண்டபாணி தேவர் கூப்பிட்டு சொல்கிறாரு, இளைய மகள்கிட்ட உன்னை கட்டி கொடுக்கணும் மாமாவுக்குன்னு நினைக்கிறேன், நீ என்ன சொல்கிற? அவ சொன்னா, அப்பா நம்ம அக்கா சிவகாமி தான் மாமா விரும்புகிறா, கட்டி கொடுங்க. 2 பேருக்கும் ஒரே பொண்ணு, 2 பொம்பளை பிள்ளையும் ஒரே மாப்பிள்ளையை கட்டி வச்சார். ராமேஸ்வரத்தில் குடும்பம், ராமநாதபுரத்தில் சமஸ்தானத்தில் மன்னர். மாப்பிள்ளைக்கு சொன்னார், எதுவாக இருந்தாலும் வந்து ஏதாவது தகவல் சொல்லி அனுப்புங்க. அங்கே இருந்தார். இப்போ ராமேஸ்வரத்துக்கு கோயிலுக்கு போகணும்னா அந்த காலத்தில் பாலம் கட்டலை, படகுல தான் போகணும், படகுல தான் வரணும். கொஞ்ச நாள் கழித்து மருமகன் தண்டபாணி தேவர் இந்த படகுல போகிற வர ஆளுகள்கிட்ட ரொம்ப அழகாக 25 பைசா பராமரிப்பு செலவுக்காக, ஆலய பராமரிப்பு செலவுக்காக வசூல் பண்ண சொன்னார். இது நடைமுறையில் வந்துருச்சு. ஒரு நாள் வடக்கேருந்து ஒரு அந்தனர் வந்தார். அவர் வந்து படகுல ஏறி உட்கார போனார். காசு கேட்டாங்க, காசு இல்லைன்னாரு. காசு இல்லைன்னா கூட்டிகிட்டு போக முடியாதுன்னு இறக்கி விட்டாங்க. ரொம்ப கவலைப்பட்டார். காசு இல்லைன்னா கூட்டிகிட்டு போக மாட்டேங்கிறாங்களே, அக்கறையில் ராமநாத சுவாமி பர்வதவர்த்தினி அம்பாள், இக்கரையில் நம்ம அக்கறை இருந்தும் பார்க்க முடியலையே அப்படின்னு வருத்தப்பட்டு இந்த நாடு யாரோட கட்டுப்பாட்டில் இருக்குன்னு விசாரித்தார். ராமநாதபுரம் சமஸ்தானம் நேராக அரண்மனைக்கு போனார். மன்னரை பார்த்தாரு. மன்னா, நான் வடக்கேருந்து வர்றேன், காசியிலேருந்து, என்கிட்ட காசு இல்லை, 25 காசு, என்னை இந்த படகுல கூட்டிகிட்டு போயிட்டு கூட்டியாந்து விட சொல்லுங்கள், நான் ஜாமி கும்பிடணும்னாரு. மன்னருக்கு இப்போ தான் காதுக்கு தெரியுது. என்னையா சொல்கிறாருன்னு கேட்டார். உங்கள் மாப்பிள்ளை 25 பைசா கட்டணம் வசூல் பண்ண சொல்லியிருக்காருன்னு சொல்ல கோவம் வந்துருச்சு அவருக்கு. ஏன்டா இதை முதல்ல சொல்லலைன்னாரு. நாங்கள் எப்படி சொல்கிறது, நீங்கள் மாமனார், நாங்கள் உங்கள் மருமையை அவர், இதுக்கடையில் நாங்கள் அப்படி தான் கெட்டது. சொந்த பந்தம் ஜாதி ஜனம் மச்சா மாமே அப்படி தான் போச்சு. ஆனாலும் மருமகன் எதிர்பார்க்கலை. உடனே தன்னுடைய மருமகன் தண்டபாணி தேவரை கைது பண்ண உத்தரவு போடுறாரு. தண்டபாணியை கைது பண்ணி குற்றவாளி கூண்டில் தகவல் அக்காவுக்கும் தங்கச்சிக்கும் போகுது. பதறி போன அக்காவும் தங்கச்சியும் பல்லக்கில் புறப்பட்டு ராமநாதபுரம் நோக்கி வந்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே விசாரணை தொடங்குது. குற்றவாளி மருமகன், நீதிபதி மாமனார் கேள்வியை தொடங்குறாரு. உன் மேலே குற்றம் சுமத்தப்பட்டிருக்கு, கோயிலுக்கு வந்த யாத்திரியர்கள்ட்ட நீ வசூல் பண்ணதாக 25 பைசா. நல்ல மனுஷன் வாழ்ந்த காலம், மறுப்பே சொல்லலை, ஆமான்னார். இப்போவெல்லாம் கேட்டு பாருங்க, 1000 கத்தியம் பண்ணுறேன், 50,000 பேருக்கு என்னென்ன பண்ணுறேன், கோயிலே பிடுங்கி அடிச்சிட்றாங்க இல்லைன்னு. நான் பண்ணலை, கூட இருந்தவன் எவனோ பண்ணிவிட்டேன், எனக்கு தெரியலைன்றுவேன். ஆனால் அவர் ஆமான்னு ஒத்துக்கிட்டாரு. அடுத்த வினாடியை தீர்ப்பு சொல்கிறாரு. நீ செய்தது தேச துரோகமாக இருந்தால் உன்னை நாடு கடத்தி மன்னிச்சிருப்பேன், நீ செய்தது சிவனுக்கே துரோகம், அதனால் உனக்கு மன்னிப்பு இல்லை, மரண தண்டனை என்று தன் மருமகனுக்கே தீர்ப்பு சொல்லிட்டாரு. மருமகன் தலையை வெட்டியாச்சு.
தகவல் அக்கா முன்னால் வந்தவள்கிட்ட போய் சொல்கிறாங்க சிவகாமிகிட்ட, உங்கள் வீட்டுக்காரர் உங்கள் அப்பா தண்டனை கொடுத்து தலையை வெட்டிட்டாருன்னு. அவ்வளவுதான். அந்த நேரமே பல்லக்க கீழே இறக்க சொல்லி அங்கனே தீ மூட்டி அங்கனே உயிர் விட்டாதான் ராமேஸ்வரத்தில் அக்கா மடம். தங்கச்சிக்கு தகவல் தெரியுது, அவளும் பல்லக்க இறக்கி அங்கனே தீ மூட்டி அங்கனே உயிர் விட்டா, அதான் ராமேஸ்வரத்தில் தங்கச்சி மடம். அக்காவும் தங்கச்சியும் தீக்குளிச்சு இறந்த இடத்துல அவங்க அப்பா விஜயரகநாத சேதுபதி மன்னர் மடங்கட்டி சோறு போட்டாரு. அதுதான் அந்த பேரு. ஆனால் இதில் என்ன ஆச்சரியம்னா, புருஷன் இல்லைன்னா வாழ முடியாத காலம் இருந்தது. அதனால 2 பெண்களும் தீக்குளித்தார்கள். ஆனாலும் 2 பொம்பளை பிள்ளை வாழ்க்கையை கூட சிந்திக்காமல் தன் தகப்பனார் இந்த நாட்டோட நீதியும் நேர்மையும் சத்தியம் தர்மமும் காப்பாற்றப்பட வேண்டும் என்று தன் மருமகனுக்கே நீதி வழங்கிய நீதிமான் விஜயரகநாத சேதுபதி மன்னருடைய பெருமையை என்னவென்று சொல்வது? சிந்தித்து பாருங்கள். இன்னைக்கு ராமேஸ்வரம் போனால் அக்கா மடம் இறங்குங்க, தங்கச்சி மடம் இறங்குங்க அப்படின்னு சொல்கிறான். அக்கா மடமும் தங்கச்சி மடமும் அங்கே இருக்கான்னு பார்த்தியல? யாராவது மடம் இருக்கா அந்த இடத்துல? மடமும் இல்லை, மரமும் இல்லை, மடப்பயிலுக வெட்டிட்டாங்க. சரி, யாராவது உணர்வு உள்ள நீங்க எங்களுக்கு வரலாற்று சின்னம் மடம் வேணும் கட்டி வைங்கன்னு இனிமேலாவது கேட்டு அதை பெற வேண்டும். வரலாறு மிக முக்கியம்.